இன்றைக்கு நாம் கானல் ஓடை ஆறு பற்றி பார்க்கலாம். அது என்ன கானல் ஓடை? அதிகமான வெயில் இருக்கும்போது கோடை காலத்தில் போகும்போது நீர் மாதிரி தெரியும், அதை நம்ம கானல் நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது என்ன கானல் ஓடை அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மழை காலத்தில் மட்டும்தான் அந்த ஆறு இருக்கிறது தெரியும், மற்ற நேரத்தில் தெரியாது. அதனால் அதை கானல் ஓடை ஆறு என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். இந்த ஆறு பிறக்கிறது பார்த்திங்கன்னா விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பிறக்கக்கூடிய ஆறு. விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி பகுதி, மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் பகுதி, இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகளில் வரக்கூடிய ஓடைகள் ஒன்று சேர்ந்து இந்த கானல் ஓடை ஆறு உருவாகுது. 29 கிலோமீட்டருக்கு ஓடுது. அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதிக்கு பக்கத்தில் மண்டலமாணிக்கம் அப்படின்ற ஒரு பகுதியில் குண்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றோட சங்கமம் ஆகுது. இப்போ நம்ம 29 கிலோமீட்டர் அது எங்கெங்கே ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாவட்டங்களில் ஓடுதுங்க. ஒன்று மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். கரிசல் மற்றும் வண்டல் மண் பகுதியாக இருக்கக்கூடிய நிலங்களில் விவசாயம் செய்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக எந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியாப்பட்டி, மண்டலமாணிக்கம், பரளச்சி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், கிணறுகள், திறந்தவெளி கிணறுகள், அப்புறம் ஆழ்துளை கிணறுகள், இது எல்லாமே இதுக்கு நீர் உதவி செய்யுது. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மேம்பாட்டுக்கும் இந்த ஆறு மிகவும் உதவியாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆற்றுக்கு மேலே அணைக்கட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. இதில் என்ன இருக்குன்னா மதகுகள் இருக்குது, சிறிய தடுப்பணைகள் இருக்குது. இது எதுக்கு உதவுதுன்னா, அதில் தண்ணி வரும்போது அந்த தண்ணியை பிரித்து கொடுப்பதற்கு, விநியோகம் செய்வதற்கு இந்த உபயோகமாக இருக்குது. இதை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது சவால்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் இதுக்கு பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆறுகளில் இந்த மாதிரி பராமரிக்கக்கூடிய வேலையை அல்லது அதை மேம்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பகுதியில் அதை பற்றி எழுதுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கமும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஆற்றில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.